ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஸ்டூடெண்ட் லைஃப் இருக்குல்ல, அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டுக்கு ரியலாகவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் சீக்கிரம் இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேடா, இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் உங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. பிரின்சிபல்கிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்களும் போகிறீங்க. ஹெலனாவும் உங்கள் கிளாஸ் இல்லாதனால உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. அன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோக்கு யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. நீங்கள் வானத்தையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சரி யாரும் வரலன்னு சொல்லி தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஒருத்தர் உள்ளே வராரு. எல்லோரும் அட் அ டைமில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐயோ சாரான்னு சொல்லிட்டு நீங்களும் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு பார்த்தா டயாங் தான் நிற்கிறாரு. எஸ், டயாங் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று கொடுத்த சம்பளம் கொண்டு வந்து வைங்க அப்படின்னோடனே எல்லோரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நியூ ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னோடனே நீங்கள் எல்லாத்தையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு அப்படியே உங்கள் கையை லைட்டாக தூக்குறீங்க. அவனும் அதை பார்த்துட்டு ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் நீ அப்படின்னு கேட்டவுடனே நீங்களும் 93 சார் அப்படின்னோடனே அவனும் சிரிச்சிட்டு 93யா, சரி நெக்ஸ்ட் சம் நீங்கள் வந்து போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சம் நடத்துகிறான். நீங்களும் அதெல்லாம் இவன் அடுத்து நம்பலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட் டேவாக எப்படா நம்ம ஷோ காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு செம்ம எழுதாமல் இப்போ கிட்டே போயிட்டு சார் ஃபஸ்ட் நாளே வா சார் அப்படின்னோடனே 93 எடுக்க முடிஞ்ச உனக்கு ஒரு சம் போட தெரியாதா அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை அப்படி நான் சம் கரெக்டாக போட்டேன்னா நான் ஷோ காட்டுறேன்பாங்க. எதுக்கு சார் இதெல்லாம்? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு என் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது எல்லோரும் சம் போட்டிங்களா இல்லையா அப்படின்னோடனே எல்லோரும் போட்டோம் சார் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சம் போட்டாங்க. சாக்கப்பொடி போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட சேரில் உட்காந்துட்டு நீங்கள் சம் போடுறத பார்த்துட்ருக்கான். இந்த சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது, ஆனால் உங்களுக்கு பேசிக்காக வச்சு நீங்கள் போடுறீங்க. அந்த சமம் கரெக்டாக முடிஞ்சிருது. எல்லோரும் கை தட்டுறாங்க, ஏ நியூ ஸ்டூடெண்ட் கலக்கிட்டா அப்படின்ட்டு. நீங்களும் போட அப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு போகிறீங்க. அவனும் குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிச்சம் 3 சம் ஹோம்ஒர்க் அண்ட் மிச்சம் 10 சம் ஈவினிங் நம்ம கிளாஸில் டெஸ்ட் எழுதிடலாம், பார்த்துருங்க. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரும் போயிடுறாரு. நீங்களும் ஓவாடா அப்படின்ட்டு இப்படியும் உங்கள் டெஸ்கில் படுத்துடுறீங்க. பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்கா. அவள் பேர் வந்து நியா. ஹே அப்படின்னோடனே நீங்களும் ஹாய், என் பேர் நியா. நான் வந்து அவ்வளோக்கெல்லாம் படிக்க மாட்டேன் ஒன்றை மாதிரிலாம். இப்போ சம் போட்ட பற்றியா அந்த மாதிரிலாம் எனக்கு போட வராது, ஆனால் நல்லா லவ் பண்ண தெரியும் அப்படி சொல்லி சிரிக்கிறா. நீங்கள் உங்கள் மைண்ட் வைஸு யாரா வந்து தலைவலி ஏற்றிட்டு சரி நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ ஹெலனா கிளாஸ் வேறு எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லி. ஜங்குக்கும் அதே ஸ்கூல் தான், பட் நீங்கள் உன்னை மீட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜங்குக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி தெரில, உங்களுக்கும் தெரில. ஈவினிங் கிளாஸ் இருக்கும்ல எப்பயுமே, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது ஃபிசிக்ஸ் கிளாஸு. நீங்கள் மார்னிங் சம் நல்லா போட்டனால நீங்கள் சரி எல்லோரும் நீங்கள் சம் போட்டுருவீங்கன்னு சொல்லி உங்களை டெஸ்ட்டுக்காக உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் ஆன்சர் கரெக்டானு சொல்லி பார்க்குறதுக்காக புக்கு எடுக்கிறீங்க. சைட்லேருந்து எடுத்து திறக்கும் போது பார்த்துட்றான். அவனுக்கு செம்ம கடுப்பு. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, மார்னிங் எப்படி தான் சம் பார்த்து போட்டியா எந்திரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு செம்ம கடுப்பு. கெட் அவுட் அப்படின்றான். நீங்கள் சார் நான் ஆன்சர் கெட் அவுட் அப்படின்னோடனே நீங்களும் வெளியே போய் நின்றுட்டுருக்கீங்க. என்னடா பண்ணுறது, சங்கடப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக செம்மையாக காற்று வீசுது. நீங்கள் எப்படி உங்கள் முடியை ஒதுக்குறீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் முடியை ஒதுக்குன்னு அடுத்த செகண்ட் பேப்பரெல்லாம் கீழே விழுகுது.
கீழே குனிஞ்சா ஒருத்தரோட ஷூ தெரியுது. நீங்கள் ஐயோ பாவம் கீழே போட்டாருன்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அங்கேருந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் அந்த பர்சன் நிற்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்ட்டு பார்த்தா ஜேகே. நீங்கள் எப்படி இங்கே? அப்போ ஜேகே நீ வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லிப்பை பைட் பண்ணிவிட்டு நீ அப்படின்னு சொல்லி உனக்கு பேசவே வரமாட்டேங்குது. நீங்களும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. கரெக்டாக அவன் ஹே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது கரெக்டாக டேர் வெளியே வந்துடுறான். அதனால் நீங்கள் பேசாமல் போய் நின்றுறீங்க கிளாஸுக்கு முன்னாடி. அவன் டே என்ன சொல்கிறானா, சம் பார்த்து போடுற உனக்கெல்லாம் ப்ரொஃபஸர் கூட பேச்சு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜேகே டேவை கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவன் என்ன தான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் கண்ணு ஃபுல்லாக உங்களை மட்டும் தான் பார்க்குது. நீங்களும் உன்னையே பார்த்துட்டு ப்ரொஃபஸரா, நான் அவனை பொறுக்கின்னு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லி உன்னை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அந்த ஷாக்லேயே போகிறான். ஸ்டாஃப் ரூம் போகிறான். போயிட்டு மிங்குக்கு கால் பண்ணுறான். ஹலோ சொல்கிறா மச்சான், சம்பவம்டா அன்றைக்கி. என்ன சம்பவம்? யார் என்ன பண்ண? சரி எனக்கு தூக்கம் வருது, நீ அப்புறமா கூப்பிடு பேசலாம். நீ தச்ச சருக்கு போதை இறங்கலடா இன்னும், வைடா அப்படின்னு சொல்லி வச்சிட்றான். ஜேகேக்கும் ஐயோ இதாட்டி சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு கூப்பிடுறான். சென்னும் ஃபோன் எடுக்கல. அவனும் போங்கடா யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹெலனாவும் நீங்களும் ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது அப்போ தான் ஹெலனா அவனை நோட்டீஸ் பண்ணுறா. என்னென்னா ஒரு ட்ரைனேஜ் இருக்கும்ல, அந்த டோர் இருக்கும்ல, அந்த டோரை அவட்ட தெரியாமல் கால் வச்சோடனே ஒரு மாதிரி இது உள்ளே போயிட்டு வெளியே வருது. அதை அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறா. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது உங்கள் ஃபோனை நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே வச்சிட்டிங்கன்னு. நீங்களும் ஐயோ என் ஃபோனை வேறு காணோம், கிளாஸ் ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெலனா நீங்கள் இரு, போயிடாத, நான் இட்டு வந்துடுறேன் இந்த பேக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேக் கொடுத்துட்டு ஓடுறீங்க கிளாஸ் ரூமுக்கு. நீங்களும் அங்கே போகிறீங்க. டக்குன்னு சடனாக யாரோ போய் ஒளிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்களும் அதெல்லாம் கண்டுக்காமல் போய் எடுக்கிறீங்க அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பும் போது லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா பிரின்சிபல் சார். நீங்கள் ஐயோ இவர் எதுக்கு இப்போ வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன வால் இருக்கும் பேக்கில் போல், அதுக்கு பக்கத்தில். நீங்களும் ஐயோ அங்கே போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது யாரோ அங்கே வாயை பத்துறாங்க. அப்படின்னு பார்த்தா ஜேகே. உங்கள் 2 பேர்த்துக்கு செம்ம ஷாக். இவன் நான் எங்கே பண்ணுறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஷாக். உங்களுக்கும் இவன் என்ன எங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஷாக்கு. என்ன நடந்திருக்கோனா, ஜேகே வந்து ஒரு திங்ஸ் எடுக்க வந்திருப்பான். அப்போ கரெக்டாக நீங்கள் வந்தனால அவன் ஒளிஞ்சிட்ருப்பான். இப்போ நீங்கள் பிரின்சிபல் வந்தனால அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் அவனை அப்படிங்கும் போது அவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிறா. நீங்கள் அவன் கையை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் சாரும் சிஸ்டம் பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகும்போது அவங்க கையை பிடிச்சி எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ நீ போனீன்னா நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்க, நீ இங்கேயே நில்லு, அவர் போனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நின்றுருக்கீங்க. பிரின்சிபல் சாரும் கரெக்டாக போகும்போது ஜேகே தெரியாமல் வெளியே போகிறான். பிரின்சிபல் சார் பார்த்துட்டு ஏஜே அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஜேகே உங்கள் காதை பொத்திட்டு சொல்லுங்கங்க சார் அப்படின்னு சொன்னவொடனே பிரின்சிபல் சார் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்க? நானும் நான் தேடின ஸ்டாஃப் ரூமில், சரி எங்கேயாச்சும் வாஷ்ரூம் போயிருப்பேன்னு விட்டுட்டேன், நிறையா உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது நியூ ஸ்டூடெண்ட் பற்றிலாம் போகலாம் அப்படின்னோடனே அவள் அவங்கள உள்ளே தள்ளிட்டு லைட்டாக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு.
அவங்க உள்ளே தள்ளிட்டு சாரோட ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு உங்களை திரும்பி பார்த்துட்டே போயிடுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு, இவன் தான் ஏஜேவா அப்படின்னு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி வந்துட்டுருக்கீங்க. ஹெலனா என்ன பண்ணிகிட்ருக்கானா, அவள் அக்யூரேட்டாக 2 தடவை அந்த ட்ரைனேஜ் மேலே ஏறி குதிக்கிறா. அது அப்படியே லைட்டாக மறுபடியும் உள்ளே புஷ் ஆனோடனே ட்ரைனேஜுக்குள்ளே காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக ஒர்க்கிங் சிஸ்டம் ஆன் ஆகுது. அங்கே ஒருத்தன் பின்னாடி இருந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறானா, ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏஜேவை வெயிட் பண்ண வச்சிடலாமா, ஃப்ரான்ஸ் தான் நான் ஃப்ரான்ஸ், என்னையே இது பண்ணலான்னு பார்க்குறீங்களா, இனிமேல் தானே என் ஆட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் வருது பின்னாடி இருந்து. எல்லாம் கேரோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்குது. அவள் லைட்டாக குனியும் போது கரெக்டாக நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனோட வரீங்க. ஹெலனா பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மேன்ஷனுக்கு போகிறீங்க. நீங்களும் அந்த மேன்ஷன் போனதுக்கப்புறம் உங்கள் ரூமில் நிறையா யோசிக்கிறீங்க. ஒருவேளை நேற்று நம்ம பார்த்த பையன்தான் உண்மையான ஏஜேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி பார்த்தா கரெக்டு தான். ஏன்னா நான் நேற்று பாருக்கு போன விஷயமும் அவனும் கனெக்ட் ஆகுது. ஆனால் அவன் ஏன் நடித்தான்? ஐயோ, என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே இவனுங்களாம் வரானுங்க. ஹெலனாட்ட போய் பேசுவோம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹெலனா ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ஒருத்தங்க கூட. டோர் லாக்கில் இருக்கறனால நீங்கள் யார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறீங்க. ஹலோ, என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனேஜ் மேலே கால் வச்சிட்டேன். மட்டும் தான் வருமா? உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு துருக்கியிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த பக்கம் இருந்து ஒரு வாய்ஸ் வருது. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். என்னதான் ட்ரைனேஜ் மேலே காலை வச்சாலும் பாரில் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் உன்னை வரவே சொல்லலை ஃபஸ்ட்டு, சரியா அப்படின்னு சொல்லும் போது ஹெலனா அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க மாரி வாங்க, வந்தாதான் நான் கிடைப்பேன், நீ கிடைப்ப, நம்ம வாழலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நீங்கள் கூப்பிட்டு ஏமாத்துறீங்களா? உங்களுக்காக தான் நான் ஒயரையும் ஏமாற்றிட்டுருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அவள் என்னோட ப்ரெஷர், அவள் தான் எனக்கு எல்லாம். என் சின்ன வயசுலேருந்து, என் சைல்ட்ஹுட்லேருந்து அவள் தான். ஆனால் உங்களுக்காக அவளை நான் துர்க்கியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏஜே சார் அப்படி சொல்கிறாருன்னா நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் நல்லா கத்தி தான் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்டு இன்னும் கன்ஃபியூஷனு, ப்ரூஃப் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஒரு மிட்நைட் 1 o'clock மாதிரி இருக்கும். மிங்கியும் சும்மா இல்லாமல் எல்லாத்துக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு வளரிட்டு இருக்கான். மச்சான் மச்சான் ஜேகே மச்சான் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு ஜேகே, டே பட்டகுமார் பெசாமரு, நீ ஃபோன் பண்ணாதான் எடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சென்னு, டே ஏன்டா நைட் டைமில் கூப்பிடுறீங்க, எங்கள் ஆயாக்கறி கத்ராடா வெளியிலேருந்து, அவா யாருன்னு. யோயோயோ டே மிங்கி, உன்னை பாரு சுண்டக்காவை வெட்டி எறிகிறேன் பாரு. பச்சா, ஆமாம் நான் எங்கே இருக்கேன்? இப்போ ஜேகே தலையில் கை வச்சுட்டு, கோழி சூத்தில் இருக்கிற அத்தா கண்ணா தர்றா, இங்கே அவனுக்கு ஆளாள் பிரச்சனை ஓடிட்டுருக்குது, இந்த மிங்கியூ வர ஃபோனாக பண்ணியோ ஈனோ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது மிங்கியூ என்ன சொல்கிறானா, நான் சும்மாலாம் கூப்பிடல, ஒரு விஷயம் இருக்குது. அந்த விக்டோரியா மேன்ஷனுக்கு அந்த குட்டி கொஞ்சம் ஜிம்மின்னு அனுப்பியிருக்கிறானுங்க. அது எப்படி அவங்க ஜிம்மின்னு அனுப்பலாம்? நீயும் சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட அவன் சொல்கிறான். இப்போ ஜேகேவும், ஜிம்மினையா, ஜிம்மின்னு அனுப்புனாங்களா? சா, உனக்கு எதுவும் தெரியுமா அதை பற்றி? அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னா, அது என்னது
இன்னும் சொன்னானுங்களே அதான் எவரும் தாயில் ஒருத்தர் இருப்பானே தாய்லாண்டில் அந்த பிரைட்டு வந்து இவனுக்கு வந்து ஜிம்மினுக்கு கொடுத்துட்டானுங்களாமா இந்த விக்டோரியா மேன்ஷனை. அதனால் இனிமேல் ட்ரக்கெல்லாம் அங்கே இருக்காதாம்மாடா, ஃபுல்லாக பொண்ணுங்க தானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இன்றைக்கி நைட்லாம் வந்துருவாளுங்க பொண்ணு. நேற்று நைட்டு வந்துட்டாளுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல ஜேக்கு. எங்கள் அப்பங்காரனும் அங்கே தான் இருக்கிறான். எங்கள் அப்பங்காரனை தூக்கிட்டாங்கடா மேன்ஷன்லேருந்து. அப்போ எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கார்டு, அவனை தூக்கிட்டாங்கடா. எஸ், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜேகேவும் சரி மச்சான் ஒரு 3 o'clock மாதிரி எல்லாம் அங்கே வாங்க, நம்ம பேசுவோம், ஜிமினா கிட்ட பேசி என்னாச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. உங்களோட மேன்ஷனில் காட்டுறாங்க விக்டோரியாவில். அங்கே செம்ம கூட்டம், ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான். ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்குது. லைக் அந்த பர்ஃப்யூமில் போடுவாங்கள்ல ஒரு மாதிரியான பர்ஃப்யூம், அந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. என்னது இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நீங்கள் வெளியே பார்க்குறீங்க. ஃபுல்லாக லாரியாக கேர்ள்ஸு. அந்த கோணிப்பையெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் போட்டு மூடி வச்சு ஒரே அந்த பொண்ணுங்க அழுகிற சத்தம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக கேட்குது. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க, என்னடா ஃபுல்லாக இப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு. அப்போ ஹெலனாவும் உங்கள் டோரை தட்டி ஒயன் ஏஜே வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் டைம் பார்த்துட்டு 3 o'clock ஏஜே வராரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. துர்க்கியில் ஜெரி மேன்ஷனுங்கிற இடத்துக்கு பின்னாடி 2 பசங்க செம்மையாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உன்னால தான்டா இத்தனையும், இப்போ நான் அவள் இழந்துட்டு நிற்கிறேன்டா. நீ தானே சொன்ன அங்கே போனால் பெனிஃபிட் இருக்கும், மயிர் இருக்கும்ன்ட்டு. பார்த்தில பிளானுடா, எல்லாம் பிளானு. உனக்கு பின்னாடி அவன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, உன்னை வேணும்னு தான்டா கூப்பிட்டு போனேன், அவன் சாவணுன்னு தான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோவம் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். இப்போ அந்த பையன் சாகும் போது என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு தம்பி இருக்கான், உனக்கு ஒரு தம்பி இருக்கான், உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் இது பண்ண சொன்னான், நான் ஒன்றும் பண்ணல, அவன் தான் பண்ண சொன்னான், அது உன் பேர் அப்படின்னு சொல்லும் போது அவனோட உயிர் பிரிஞ்சிருது. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. லவ் யூ ஆல்.